ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கார். எதுக்காகனா நீட்டு தேர்வு ரத்து தொடர்பாக கொஞ்ச நாள் வாய மூடிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் யாரோ சொல்லிட்டான் உண்மையை. முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? நீட்டு விஷயமாக நமக்கு அதிகாரம் இல்லை, அது மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு இந்த ஞான சூனியங்களுக்கு ஞானம் வர்றதுக்கே 2 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. வந்த உடனே நீட்டு விளக்கு மசோதான்னு போட்டு நீட்டை இது பண்ணணும், வழக்கு போடும், என்னென்னமோ சொன்னார். கையெழுத்து 1 கோடி. அவர் நம்ம சின்ன இவர் உதயநிதி, பாலிடால் உதயநிதி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி கடைசி அது குப்பை தொட்டியில் இருந்தது. கடைசி அப்பாவுக்கு புத்தி 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் ஆச்சு அப்பாவுக்கு புத்தி வர. அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா இது எங்களுக்கு அதிகாரம் இல்லை, இது மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம்னு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திடீர்னு இன்றைக்கி இது சுப்ரீம் கோர்ட்டு ஜெயித்த உடனே மறுபடியும் இந்த கூட்டத்துக்கு தெம்பு வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சிட்டோங்க. உச்சநீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் மறுபடியும் நீட்டுக்கு திருப்பி நீட்டுக்கு வரும். ஆனால் நீட்டில் இங்கே வைஸ் சான்சலர் இருக்க, அதாவது துணைவேந்தர், அதில் கோடிக்கணக்கு வர்ற மாதிரி நீட்டு தேர்வை ரத்து செஞ்சுட்டா இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியெல்லாம் அவன் கோட்டாவை எல்லாருக்கும் கொடுத்துருவான். நீட்டு பாஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. 40 மார்க்கு 45 மார்க்கு வா, கியூவில் வா, 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு கொடுத்துருவான். பாதியை விற்றுருவான். விற்றா அதில் ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபா கிடைக்கும். அதில் ஸ்டாலினுக்கு ஒரு 10-20 கோடி. ஒவ்வொரு காலேஜும் கணக்கு போட்டுருக்காங்க. எதுக்குறாரு? நீட்டு இருந்தால் கொடுக்க முடியலையே. பாஸ் பண்ணவனுக்கு தானே சீட்டு கொடுக்கணும். தனியார் கல்லூரி எல்லாம் பாஸ் பண்ணவனை தேடுறான். பாஸ் பண்ணவன்னா நான் பாஸ் பண்ணாங்க 2 கோடி கொடுப்பா, 1 பைசா இல்லைங்க, சீட்டு கொடுத்தா கொடுங்க. அப்போ நீட் தேர்வு இருந்தால் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்கும். அதுக்காகத்தான் அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிலாம் ஸ்டாலினுக்கு ரூபாய் கொடுத்து நீட்டு எதிருங்கிறான். அந்த வருமானம் அவருக்கு போயிருமே. அதனால தான் அவர் எதிர்க்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் இடம் 10% சிஎமுக்கு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு காலேஜும் 5 to 10%. பூரா அந்த 35 மார்க் இருக்கிற கட்சிக்காரன் மாவட்ட அவங்க அப்பா கொடுத்தபடி அதை கொடுக்கலாம். இன்னும் சில சீட்டை பணக்காரன்னா விற்றுருவான். இதற்காகத்தான் ஸ்டாலின் துடிக்கிறார். நீட்டு ரத்தை பண்ணணுமே. பையனும் அதை விட துடிக்கிறார். போன வருஷம் 2024 சுப்ரீம் கோர்ட்டு நீட்டுக்கு முடிவு கட்டிட்டாங்க. நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதுக்கு ரெவியூ பெட்டிஷன்லாம் போட்டான். உங்கள் எல்லாமே போச்சு, கேன்சல் ஆகி போச்சு. இனி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போக முடியாது. இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, சர்வதேச கோர்ட்டு. அங்கே போய் வேணால் முயற்சி செய்யுங்க, அப்பாவும் பையனும்.